ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமூஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கம்பு தோசை. நாம் இன்னைக்கு அரிசியே இல்லாத ஒரு கம்பு தோசைக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் இப்போ பார்த்துடலாம். பேர்ல் மில்லட் சொல்லக்கூடிய கம்பு ஒரு கப் எடுத்திருக்கேன். அரை கப்பு பாசி பயிறு, அரை கப்பு பாசி பருப்பு. நீங்கள் ரெண்டும் சேர்த்து ஒரே கப்பாக பாசி பயிர் கூட எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா 2-3 தடவை களைஞ்சிட்டு நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு இந்த கம்பை உள்ளே சேர்த்துட்றேன். இதை நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிடலாம். கம்பு நல்லா கழுவிட்டேன். அதே மாதிரி பாசி பயிரையும் நல்லா கழுவிட்டேன். இதோட சேர்த்துடலாம். பாசி பருப்பையும் நல்லா கழுவிட்டேன். இதோட சேர்த்துடலாம். இது கூட நம்ம தண்ணி ஊற்றி மொத்தமாகவே ஊற வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும், அப்புறம் பார்க்கலாம். நம்ம ஊற வச்சு 2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. பாருங்கள், எல்லாமே நல்லா ஊறி இருக்கு. நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். தண்ணியை ஈர்த்துட்டு நம்ம இதோட சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நான் 2 தடவையாக போட்டு அரைச்சிக்கிறேன். ஊற வச்ச தண்ணியவே நான் விட்டுக்கிறேன். இது கூட ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பல்லு பூண்டு, ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுறேன். மிச்சத்தையும் அடுத்து இதை போட்டு அரைச்சிட்டு காமிக்கிறேன். நான் அரைச்சி ஊற்றிட்டேன். இப்போ மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுறலாம். மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. தோசை மாவு பதத்திலே இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாவை நம்ம புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் இப்போ உடனடியாக தோசை ஊற்றிடலாம். நம்ம ஏன்னா பாசி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால, பாசி பயிரும் பருப்பும் சேர்த்துருக்கிறதுனால இதை புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. உடனே ஊற்றிடலாம். நம்ம இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம தோசை ஊற்றிடலாம். கல் சூடாயிடுச்சு. நல்ல மெல்லிசா பறக்கலாம். அதை விருப்பப்பட்ட உண்டாவும் ஊற்றலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுறலாம். தோசை வெந்துருச்சு பாருங்க. இந்த பக்கத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுறலாம். சின்ன குழந்தைங்க கொடுக்குறதா இருந்தால் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட விடலாம். 2 நிமிஷம் வெந்த உடனே நம்ம எடுத்துடலாம். நல்லா முறுமுறுன்னு இருக்குங்க. தோசை வெந்துருச்சு பாருங்க.
இப்படி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி இன்னொன்று ஊற்றி காமிக்கிறேன். நம்மளுடைய பேர்ல் மில்லட், பச்சை பயிறு, பாசிப்பருப்பு போட்டு ஊற வச்சு அரைச்ச தோசை சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. உங்களுக்கு கம்பில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நமக்கு இது தேவைப்படுது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பை. தேங்க்யூ. தோசை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் மொறு மொறுன்னு இருக்குது. நல்லா டேஸ்டியாகவும் இருக்குது. நான் இன்றைக்கி கொண்டக்கடலை குழம்பு வச்சுருக்கேன், கிரேவி. அதை வச்சு சாப்பிட்டாலே செம்மையாக இருக்குங்க. சட்னி, சாம்பார் எது விடனாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.